ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு குரு வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்தார். அதனால் அவரோட சீடர்கள் இந்த பக்கம் இருந்து படகுல தான் பயணித்து அவரை போய் பார்க்க போவாங்க. ஒரு நாள் ஒரு சீடன் வந்து இந்த படகுல போயிட்டு இருந்தப்போ அங்கேருந்து இளைஞன் வந்திருந்த பொண்ணுங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு அது பிடிக்கல, ஆனால் எதுவும் கேள்வியெல்லாம் கேட்கல. குருக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்தது, நான் யாரையும் எதுவும் கேட்கல, இது சரியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நீ வந்து அங்கே தட்டி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருந்த சீடர்களும் இதை கவனிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் அடுத்த நாள் வந்து இன்னொரு சீடன் வந்திருக்காரு. அந்த சீடனுக்கு இதே மாதிரி அந்த இளைஞன் வந்து இந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே கோவம் வந்து அடிக்க போயிட்டாரு. அப்போ அந்த இளைஞன் கொஞ்சம் அடங்கிட்டான். இதை வந்து அவர் ரொம்ப பெருமையாக குருக்கிட்ட வந்து சொல்கிறப்போ குரு சொல்லியிருக்காரு, நீ துறவி ஆகிட்ட, கோபம்லாம் படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், அதுவும் அடிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். நேத்தி அவர்கிட்ட நீங்கள் வந்து தட்டி கேட்கணும், நீங்கள் இவர் இன்றைக்கி அதை செஞ்சுருக்காரு, ஆனால் இவர்கிட்ட நிதானமாக இருக்கணுன்றீங்க, என்ன சொல்ல வரீங்க, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க குருவே அப்படின்னு கேட்குறப்போ, நேத்தி நான் ஏன் அவர்கிட்ட அப்படி சொன்னேன்னா, அந்த சீடர் ரொம்ப அப்பாவி, அவர் வந்து எதையுமே ஒரு பயந்த சுபாவத்தோடு அணுகுவார், அதனால அவருக்கு தைரியம் வரணுன்றதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னேன், தட்டி கேட்கணும்னு சொன்னேன். இவர் ரொம்ப முன்கோபி, இவர்கிட்ட நான் தட்டி கேட்கணும்னு சொன்னால் இன்னும் அது அடாவடியாக தான் போகும், நீ நிதானமாக இருக்கணும்னா தான் இவர் கொஞ்சம் பொறுமையாக நடந்துப்பார், அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன நல்லதோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு குரு சொல்லியிருக்காரு. அப்போது சில சமயங்களில் நம்ம பெரியவங்க இதே மாதிரி தான் நம்மளுக்கும் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிங்களுக்கு அண்ணனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. ஆஃபீஸ்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இந்த மாதிரி பாகுபாடு யாராவது பார்த்துருக்கலாம். ஸோ இனி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமாக நம்மளோட விஷயங்களை நம்ம அடையலாம் அப்படின்றது ஒன்று. எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காம அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் தான் அமையுதுன்றத மனசில் இருத்திக்கிட்டு நாம் நம்மளோட செயல்களை செஞ்சோன்னா நம்மளுக்கு வேண்டியதை ஈஸியாகவே சுலபமாக அடைஞ்சிக்கலாம். தேவையில்லாத எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எதையாவது நினச்சி கவலைப்பட்டு அவங்கள நல்லா நடத்துகிறாங்க, நம்மளை நல்லா நடத்தலை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் நாம் எப்பயுமே பவர்ஃபுல்லாக நம்ம எனர்ஜியோடு இருக்கலான்றதுக்காக தான் இந்த பதிவு.